பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 34வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது என்ன? அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களே ஆனால், சத்துருக்களால் தொடர்ந்து அவனை கொலை செய்யும்படி அவனை துரத்துகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் துரத்தப்படுகையில் அவனுடைய எல்லா நேரத்திலேயும் கர்த்தர் அவனை அவனுடைய சத்துருக்களுடைய கையிலிருந்து விடுதலை ஆக்கினதை அவன் சொல்லுகிறான். அதனால தாங்க அவன் சொல்கிறான், எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தாவீது என்ன செய்கிறான்? சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே போன உடனே அவனும் இவனை கொலை செய்ய பார்க்கிறான். க்ளோரி டு காட். அப்போது ஆகீசுக்கு அவன் மிகவும் பயப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? அங்கே வேஷம் மாறுகிறதை பார்க்க முடியும். ஒரு பைத்தியக்காரனை போல அவன் அங்கே மாறிவிடுகிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்ததை அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அட் எவ்ரி டைம், நோ மேட்டர் வாட் த சிச்சுவேஷன். டேவிட் அவன் என்ன செய்தான் தெரியுமா? எல்லா சூழ்நிலைகளிலையும் அவன் கர்த்தரை துதித்தான். எனக்கு அன்பானவர்களே, நாம் எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தரை நாம் துதிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? நீங்கள் வேதத்தில் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 12வது வசனம், 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும்போது, பிலிப்பியில் இருக்கிற சபை விசுவாசிகளுக்கு அவன் எழுதும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் என்ன செய்யப்படுகிறான்? வீட்டிற்குள்ளாக அவனை காவல் வைத்திருக்கிறார்கள். காவலில் இருக்கிற அவனை சுற்றிலும் ரோம சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. அவன் அந்த ஹவுஸ் அரெஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நிலையில் அவன் இருக்கிறான். அவன் அங்கே இருந்து அவன் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனிங்க. க்ளோரி டு காட். நான் எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று. நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் நான் சந்தோஷப்படுகிறேன்னு சொல்கிறாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ, என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, என்னை வீட்டை விட்டு வெளியே வராமல் என்னை பண்ணிட்டாங்களே சொல்லுவோம்ல. அதனால தாங்க அந்த பிலிப்பியில் இருக்கிற சபை விசுவாசிகளுக்கு அவன் சொல்லுகிறான், 4வது அதிகாரம் 4வது வசனத்தில், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று நான் மறுபடியும் சொல்லுகிறேன்.
எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் ஒரு சிறை கைதியைப் போல இருந்த பவுல் அவனுடைய சூழ்நிலைகளை பார்த்து அவன் வருத்தப்படலை. அந்த சூழ்நிலைகளில் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டான். தேவனை துதித்தான். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். எல்லா சூழ்நிலைகளையும் தேவனை மாத்திரம் துதிக்கக்கூடியவர்களாய் இருந்து பாருங்கள். உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருடைய போராட்டங்கள் நீங்கும். செபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் நாங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் உம்மை துதிக்கக்கூடியவர்களாய், உம்முடைய நாமத்தை உயர்த்தக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும். எப்படி தாவீது எல்லா நெருக்கத்திலும் உம்மை துதித்து வெற்றியை கண்டதை போல எங்கள் வாழ்க்கையில் நாங்களும் உம்மை துதித்து வெற்றியை காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.